வெல்கம். போன தடவை இந்த இன்ஃப்ளேஷன் மேக்ரோ நம்ம இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அப்போ வந்து என்னென்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி பேசியிருந்தோம். ஹவர் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளாட்டாக இருக்காங்க. எனக்கு என்ன கன்சர்ன்னா நம்ம இந்தியன் எக்கானமியோட கண்டிஷன் இஸ் இட் ஸோ பேட் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா க்ரோத் ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஜென்ரலி வாட் யூ சி? ஏன்னா ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மினிமலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் பொதுவாகவே ஒரு லீடு எடுத்து தான் நம்ம பண்ணுவோம். இண்டிபெண்ட் ஆக்ஷன்ஸ் பொதுவாக நம்ம எடுக்கிறது ரொம்ப குறைவு. ஐ மீன் இன்டர்நேஷ்னல் ஆமாம். சம்படி ஹேஸ் டு டூ சம்திங் ஃபார் அஸ் டு ட்ரிகர் லைக் திஸ் இஸ் ஃபைன். அது ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் த லாஜிக். ஆர்பிஐ சொல்லுகின்ற லாஜிக்கும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற லாஜிக்கும் இதுதான் தான் இருக்கணும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் இந்தியா அந்த யூஎஸ், அந்த டாலர் ருப்பி, அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அன்லெஸ் தே மேக் ட்ராமேட்டிக் சேஞ்சஸ், நம்மளோட சேஞ்சஸ் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இண்டிபெண்ட்டாக நம்ம அதை மாற்ற மாட்டோம், பிகாஸ் அந்த டிஃப்ரென்ஷியல் சேஞ்சஸ். பட் இன்றைக்கி உள்ள கண்டிஷனில் அந்த டிஃப்ரென்ஷியல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் அப்படி ஒன்றா தான் இருந்தாலும் ஆன் பேப்பர் நம்மளோட வீக்னஸ் ஆஃப் த கரன்சி ஹஸ் எக்ஸாஸ்பரேட்டட். ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி கான் வே பியாண்ட் நமக்கு டாலரேட் பண்ணக்கூடிய லெவலை விட கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிருக்கு. அது வைல் வி கேன் சே சொல்லி நம்பர் அது 100 ரூபா தொட்டாலும் ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னு, தட் இஸ் ஆல் யூ கேன் டூ அபவுட் இட். பட் இட் ஆக்சுவலி ஹர்ட்ஸ். ஏன்னா நம்ம இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி. வி ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு விட்டுற ஒரு எக்கானமியாக நம்ம இன்னும் வளரல. ஸோ டெஃபினெட்லி இண்டிபெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து இப்போ எனக்கு தேவைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் குட் டு ஆக்ட். ப்ரிவென்ஷன் வருமுன் காப்போம் தான் பெட்டர் ஐடியா பிளான் இதில். ஸோ இன்ஃப்ளேஷன் நமக்கு வரப்போகுதுன்றது ஆல்ரெடி ஆர்பிஐயோட ப்ரொஜெக்ஷன் லேட்டஸ்ட் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. 5.1 அது 2027 அப்படின்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வி ஆர் அட் ஹையர் இன்ஃப்ளேஷன் லெவல்ஸ். ஏன்னா 4 முறை வந்து கச்சா எண்ணெயோடைய விலை ஆர் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து ஏற்றும் பொழுது இட்ஸ் ப்ரெசன்ட் டு எவ்ரி பார்ட் ஆஃப் தி எக்கானமி. பொருளாதாரத்துடைய ஒவ்வொரு விங்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது டெஃபினெட்லி அது லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ராவல் எல்லாத்துலேயுமே அது வந்து இட் ஈட்ஸ் இன் டு எவ்ரி திங், ரைட்? அப்படி வரும்போது நமக்கு ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஏன் ஏற்றிருக்கலாமோ அப்படின்றது, ஸோ தட் கவுண்டர் மெஷர்னு சேர்ந்தா போல இருக்கும். ப்ரைஸை ஏற்றிருக்கீங்க, இன்ஃப்ளேஷன் வரும்னு தெரியும், அதுக்குள்ளே ஒரு ஒரு வைரஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட திங்கிங். ஓகே, பட் இன் தேர் விஸ்டம் தே ஹவ் ஆக்டட். இது நம்மளோட திங்கிங்கில் வை நாட், இது ஏன் அப்படி பண்ணிடக்கூடாது, டெஃபினெட்லி கூட என்னோட. உங்களுக்கு வந்து ஏன் அவங்க பண்ணலை அப்படின்றது அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கலாம். லைக் யூ செட், அது வந்து நம்ம கன்சம்ப்ஷன் கொலாப்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருந்து. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஒரு தாட் வந்து டிஃபீட் ஆகிருக்கு. அந்த தாட் ஏன் டிஃபீட் ஆயிடுச்சுன்னா, இந்த லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது Q4 ரிசல்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைட்லி பெட்டர் தன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குது. இது இவ்வளோ இதை விட கேவலமாக வரும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ரிசல்ட்ஸ் ஒரு குட். இரண்டாவது, ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ஜிடிபி க்ரோத் ரேட் பாருங்கள், அது 7.8% பேசுகிறாங்க. தட் இஸ் த நம்பர். இந்த லாஸ்ட் குவார்ட்டர் எண்டிங் மார்ச் 7.8%ன்றது எக்ஸப்ஷனல் ஃபிகர். இவ்வளோ போர், இவ்வளோ டேரிஃபு, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கன்ஸ்டன்ஸ் இருக்கும்போது 7.8ன்றது இஸ் அன்பிலீவபிள் நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அப்போ கன்சம்ஷன் குறையுதா, எக்கானமி வளர மாட்டேங்குதான்ற டவுட்டே நமக்கு தேவையில்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்கலாமே, ரூம் இருக்கே. அவங்களோட இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட் வந்து அவங்க நம்புறாங்களான்றதும் கொஸ்டின். நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பட் அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த பஃபர் குஷன் இருக்கும்போது 7.8ன்ற எந்த ஒரு யாருமே வளர்ந்ததாக எனக்கு தெரியல. அது உண்மைனா we could have afforded. You should be able to afford it. You can 25 basis pointsல nothing great is going to change, but at least it gives an indication that we are stemming அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி இருந்தாலும் நான் பணவீக்கம் நம்மளை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்குது. அது வெதர் இஸ் டிலேட் பை இன் ஜூலை வருதா செப்டம்பரில் வருதான்றதான் கேள்வி. போர் நின்ன உடனே அதோட இம்பேக்ட் வந்து டெஃபினட்டாக நம்மளை பாதிக்கும். அதுக்குள்ளது இப்போ இட் இஸ் கமிங். இது வந்து இப்படி தான் வரும். இப்போ உடனே டீஃப்ளேஷன் ஆகி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி நோ இன்ஃப்ளேஷன்லாம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலாம் நமக்கு கிடையாது. 100% இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? ஸ்கோப் இருக்குது. கன்சியூமர் பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் இருக்குது, ரூம் இருக்குது, பண்ணியிருக்கக்கூடும். பட் இன் தேர் விஸ்டம் தே சோஸ் நாட் டு டூ இட்.
லைக் ஐ செட், இதோட முதல் காரணம் தான் இதோட பதிலாக இருக்கும். யாராவது ஒருத்தர் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் மெயின்டைன் பண்ணோம். வி ஆர் ஸ்டில் லிவிங் இன் தி ஓல்டு சைக்கிள். ஸோ அதனால் யூஎஸ் ஏற்றுனாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்லி வி வில் ஃபாலோ ஸ்வீட். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் ஜென்ரலாக 2013 வந்து ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஜைல் 5, ஒரு 5 எக்கானமிஸ். அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது எஃப்டிஐ நம்பி அவங்களோட கரன்சி வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதனால் அவங்க ரொம்ப எக்கானமிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னு 5 எக்கானமிஸ்: இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா, டர்க்கி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 5. இப்போ நான் ரீசெண்டாக என்ன ஆர்டிக்கல் படித்தேன்னா, தெர் ஹஸ் பிகம் வல்னரபிள் ஒன் அண்ட் ஒன் இஸ் இந்தியா. இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ், எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோ, இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப கவலைக்கிடமாக இருக்குது. அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, விச் இஸ் இன் லைன் வித் வாட் யூ ஆர் சேயிங். ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ஐ திங்க் அவர் லாஜிக் இஸ், நம்ம எந்த லிஸ்ட் இருந்தாலும் நம்ம பேர் இருக்கணும். எப்படி இருந்தாலும் டாப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக அதிலே லிஸ்ட் இருக்கணும், ஃபாஸ்டஸ்ட் டிப்ரிஷியேட்டிங் கரன்சி அதிலே நான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரே சமயத்தில் இருக்கணும். ஃப்ராஜைல் 5 அதிலே நம்ம லிஸ்ட்டில் இருக்கணும். இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும் போடுறது. பட் ஃப்ராஜைல் 5 அதோட காரணிகள் வந்து அது எதுக்காக, அது 2017 தான் அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. காயின் பண்ணாலும் இன் 2017 இட் பிகேம் மோர் பேசப்பட்டது. இதில் ஏன் அப்படின்னா, தேர் ஆர் 2-3 ரீசன்ஸ். அது 2-3 காரணங்கள். ஒன்று வந்து நம்ம எஃப்டிஐ நம்பி இருக்கோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்ஐஐ கிடையாது, ஃபாரின் டைரக்ட். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து அதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணும். ஸோ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து பெரிய அளவில் நம்பி இருக்கும். இப்போ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கூடிய செக்டர்ஸ் வந்து எதுன்றது நம்ம பார்த்துருக்கணும். கரெக்ஷன் வந்து அன்றைக்கே பண்ணியிருந்துருக்கணும். டுடே மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எஃப்ஐஐ. வந்து ஏஐ போச்சுன்னா எஃப்டிஐ இஸ் ஆல்ரெடி ஹெட். அது ஜிசிசியாக இருக்கட்டும், பில்டிங் அப் ஆஃப் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டராக இருக்கட்டும், இல்லை ஏஐ பேஸ்ட் சிப்ஸ் அண்ட் ரிலேட்டட் டேட்டா சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும், அண்ட் ஸோ ஆன். ஸோ நமக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் நமக்கு இருக்கணும், ஸோ as to attract FDI, right? And not just that, into other sectors. இப்போ the idea of getting into defense, இப்போ or aerospace, நம்ம வந்து இது வரைக்குமே we don't build light commercial, எல்லாமே இம்போர்ட் தானே. போயிங், ஏர்பஸ், we have to keep buying. நம்ம இதுக்கு வெட் லீஸ், ட்ரை லீஸ், பிளேன். இப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்குள்ளே எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இட்ஸ் primarily because that you attract large scale FDI. Okay. And it's a long term plan. ஏன்னா நீங்கள் போயிங்கோட, ஃபார் இன்ஸ்டன்ஸ் போயிங்கோட ஆர்டர் புக்லாம் பார்த்தீங்கன்னா 2047 வரைக்கும்லாம் இப்போ புக் பண்ணால் அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு பிளேன். ஸோ யூ கேன் இமேஜின் the kind of investment. இன்னைக்கு ஒரு பிளேன் அவங்க டிசைன் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா it has a life cycle of 40-50 வருஷத்துக்கு. Not just life cycle, if you order that plane, which is the most advanced, the delivery comes after 20-25 years. Yes. By then a lot of things would have changed in the world. So I'm just saying, so the quantum and the intensity of an FDI into those kinds of business, இது வரைக்கும் நமக்கு கிடையாது. Defense was another example. Electronic products was another thing. You know, and Tamil Nadu went that way. From 21-25 பார்த்தீங்கன்னா we went that way, and the electronics center was focusing, we built it up, so we became the largest. நம்ம வந்து largest exporter of electronic goods. 30% of all India exports came from Tamil Nadu. So it works well. அதில் வந்து நிறைய FDI இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஸ்கோப். ஸோ இது வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் இஸ் அட்டெம்ப்டிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி the world has moved so fast, it has gone into AI and things that is beyond us right now. இது வந்து கேட்ச் அப் பண்ணுறதுக்கான இட்ஸ் a way. இரண்டாவது வந்து your forex reserves. நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வைத்திருக்கிறோம். ஒருவேளை கரன்சியில் ஒரு ரன் ஆயிடுச்சுன்னா, நான் எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள், அந்த பிரிட்டிஷ் பவுண்ட் ஜார்ஜ் சாரஸ் 91 92 அந்த மாதிரிலாம் ஒரு ரன் டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஐ டோன்ட் திங்க் நம்மளால் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ரிசர்வ்ஸ் பத்தாது. இரண்டாவது, தட் இஸ் த ரீசன் வை கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டியில் இந்தியன் ருப்பியை வந்து கொடுக்காம இருக்கிறதும் அதுக்கு தான் காரணம். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு ரன் எப்போவுமே நடக்குது. ஓகே, ஸ்டாகர்ட் டீக்ரேடேஷன் தான் வருமே தவிர ஃபுல் ருப்பி அந்த குவாண்டம் வந்து நம்ம அலோவ் பண்ணுறதே கிடையாது. அந்த கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டியே கிடையாது இதில். ஸோ அது அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கன்வெர்ட்டபிளே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இட் நெவர் கெட்ஸ் ட்ரேடட். நம்ம இப்போ டாலர் yen, டாலர் ஸ்விஸ் ஃப்ராங்க், இல்லை டாலர் யூரோ மாதிரி எல்லாம் இது ட்ரேட் ஆகாது. ருப்பி ட்ரேட் ஆகும். ட்ரேடட் கோட் இருக்கும், but it is not as freely traded, right? Limit to, there are checks and balances for everything. That is also the reason for that. இது தெரிஞ்சு தான் இப்படி வச்சுருக்காங்க. பட் அரசாங்கமே அது வில்ஃபுல்லாக டீக்ரேட், அந்த ஒரு டிபேஸ்மெண்ட் ஆஃப் த கரன்சின்றது நடந்து வர்றது நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் த செகண்ட் ரீசன். ஸோ அண்ட் தேர்ட்லி,
ஃப்ரெஜைல் ஃபை எதுக்குன்னா இந்த எஃப்ஐஐ நம்பி தான் எஃப்டிஐ இது வந்து அவுட்ஃப்ளோஸ் வந்து ஸ்டாப் ஆனாலோ இல்லை எஃப்ஐஐஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் புல் அவுட் ஆனாலோ your economic balances can get affected badly. Your stock markets can go for a toss. அது பங்கு சந்தையெல்லாம் டாஸ் ஆகும். இப்போது நமக்கு இன்னும் பாதிப்பு வரல. ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேனல் ஃபனல் பண்ணி மார்க்கெட்ஸுக்குள்ளே கொண்டு வரது தான் நம்ம வேலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ டிஐஏ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசுகிறோம். அதில் வந்து கூடி இருக்கிறது குஷன் இருக்கிறது. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட்ஸோட ஏற்றம் அந்த ஸ்ட்ரென்த்து காட்டணும்னா, ரெசிலியன்ஸ் காட்டணும்னா 100% எஃப்ஐஐ இன்ஃப்ளோஸ் மறுபடியும் திருப்பி வரணும். இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் 100% வரணும். ஏன்னா தட் இஸ் வேர் த மணி இஸ். ஒரு லம்சமாக 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி 80,000 கோடின்னு உள்ளே கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ 2021 நான் தொடர்ச்சியாக இதை சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து வெளியேற்றத்துக்கு கொண்டு தான் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஃப்ரெஜைல் 5 இஸ் பிகமிங் மோர் வல்னரபுள்ன்றது இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். இரண்டாவது குவாண்டம் ஆஃப் எஃப்டிஐ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருது. அக்ரிமெண்ட் சைட் பண்ணுறது வேறு, ரியாலிட்டி ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தர் எஃப்டிஐ வந்து வேறு. ஏன்னா எஃப்டிஐஸ் கம் தே ஸ்டே ஃபார் 10-15 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து எக்ஸிட் பண்ணி அப்படி தான் போவாங்க. பட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், அது டிரான்ஸ்லேட் ஆகுதான்றது நம்ம பார்க்கணும் அட் அன் ஆல் இண்டியா லெவல். ரைட். மூன்றாவது, எந்தெந்த செக்டர்ஸ் கேன் அட்ராக்ட் திஸ் எஃப்டிஐ டு கீப் அஸ் ஃப்ரம் தட் வல்னரபிலிட்டி, டு ப்ரிவெண்ட். இப்போ ருப்பி ரன் டவுன் பார்த்தோம், இதில் நமக்கு பெயின் தெரியறது. இப்போ ஃபாரின் ட்ராவல் 5% ட்ராப் ஆச்சு, இல்லை 11% ஃப்ரம் தேர். ஆமாம், இப்போ ரீசெண்ட் இதுக்கு. பட் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன் சிஓ வல்னரபிள் வேர். நீங்கள் ஃபாரின் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள், வெளிநாட்டுக்கு போகாதீங்க, பெட்ரோல் கம்மி, கோல்டு வாங்காதீங்க. நான் கேட்குறேன், கோல்டு வந்து இப்போ தான் இன்டர்நேஷ்னல் சந்தையில் விலை இறக்கத்தை சந்திக்குது. த பிரின்சிபல் ஆஃப் ப்ராஃபிட்டிங் இன் கோல்டு ஆர் இன் எனி கமாடிட்டி ஆர் எனி ஸ்டாக், நம்ம எதில் எடுத்தாலுமே பை லோ செல் ஹை தான். இப்போ விலை இறங்கும் போது தான் நம்ம வாங்கணும். இப்போ தங்கத்தோட விலை இறங்கிட்டு இருக்கு. 4400 450 அந்த லெவலில் வந்துருக்கு. 4700 அந்த லெவலில் பார்த்தோம். இப்போ 4000 யூ ஷுட் பி பையிங் கோல்டு. ஓகே. பட் நம்மளால் வாங்க முடியுது. இடிஎஃப் கூட நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ வல்னரபிளாக இருக்கோமா ஃப்ரெஜைலாக இருக்கோமான்றது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே முடியலையே. போயிடுது. ஹவு டு ஐ டூ இட்? சர்ப்ளஸ் நம்ம இப்போ என்ன பண்ணோம், பழைய தங்கத்தை இருந்ததுன்னா மாற்றி புது மாடலுக்கு கொண்டு வரலாமா ஒழிய யூ கேனாட் இன்வெஸ்ட் நோ. அது வாங்கினீங்கன்னா டாக்ஸஸ் தனியாக இருக்குது, செஸ் தனியாக போட்டிருக்காங்க 16%. இடிஎஃப்ஸ் ஹவ் க்ளோஸ்ட். இப்போ நிறைய இடிஎஃப்ஸ் வந்து தங்கம் முதலீடு செய்யாத இடிஎஃப்ல செய்யாதீங்க, பிகாஸ் த காஸ்ட் இஸ் கோயிங் டு பி மச் ஹையர். பண்ணாதீங்கன்னு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎஃப்சி இடிஎஃப்லாம் யூ கான்ட் இன்வெஸ்ட் உதாரணத்துக்கு. ஸோ தட் ஷோஸ் ஹவ் த ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் வேர் வி ஆர். நம்ம வந்து வெளியில் சொல்லிக்கலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம சமாளிச்சது எதுவாக இருந்தாலும் தாண்டி இதையும் கடந்து போயிடும் அப்படின்னு பேசிக்கலாம். பட் டெக்னிக்கலி தேர் ஆர் ஃபால்ட் லைன்ஸ். இது வந்து நமக்கு தெரியுது, அந்த விசிபிளாக ஃபால்ட் லைன்ஸ் வந்து தெரியுது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அந்த ஃப்ரெஜைல் 5 லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது டெஃபினட்டாக கன்சர்ன். அது ரெக்டிஃபிகேஷன் வந்து கேன் ஒன்லி ஹேப்பன் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எக்கானமி அண்ட் தி எபிலிட்டி டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு தான் அதோட கேப்பபிலிட்டியாக, அதோட வெளியேற்றத்துக்கான வழி அது அப்படி தான் இருக்கும். இந்த எஃப்ஐ பற்றி பேசி தென் வில் கோ டு த ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா இது ரெண்டுத்தையும் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக போன வாரம் வந்து இந்த க்ளோசிங் வந்து 23,360 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் டுவர்ட்ஸ் த லோவர் எண்ட் ஆஃப் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். கரெக்ட். அந்த 800 பக்கம் போகும்னு பார்த்தோம், பட் அது போல் 2300 அந்த சைடு தான் இருக்குது. எஃப்ஐஸ் இன்னும் வித்துட்டு தான் இருக்காங்களா? போன வாரமும் தேர் எக்ஸிட்டிங். ஜூன் மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கியதாக எந்த நாளுமே கிடையாது. ஓகே. ஈவன் டே வைஸ் தான் சொல்கிறேன். எவ்ரிடே தேர் செல்லிங் அண்ட் தி அமௌண்ட் இஸ் பீன் 3,000 5,000 crore 2,500 crore 4,500 crore ஆவரேஜாக இப்படி 8,000 crore ஒரு நாள். ஸோ ஜூனில் இது வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே வர்த்தக நாள் அனைத்துமே இவங்க வந்து நெட் செல்லராக தான் இருக்காங்க கேஷ் செக்மெண்ட். ஓகே, நோ சேஞ்ச். அவங்களோட பிஹேவியரில் விற்க வேண்டியது வெளியேற்ற வேண்டியது. ஐ திங்க் திஸ் இஸ் தி லாஜிக், ரைட்? வைல் ஆஃப்கோர்ஸ் இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ட்ரேட் டேட்டா ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோம்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 23,150 போனதை நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ தட் இஸ் பிலோ அவர் பேண்ட். எஸ். பட் ஆனால் அது அங்கே வந்து சஸ்டெயின் ஆகலை சந்தை. வெரி குவிக் ரீபவுண்ட், லாட் ஆஃப் வேல்யூ பைங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரேப்பிடாக பை பண்ணி அதை திரும்பியும் புஷ்அப் பண்ணி ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் ரேலி பண்ணி 23,400 ஸ்ட்ராங் ஆகிடும். 23,400. ஸோ நெட்டாக நீங்கள் இந்த வாரத்தோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 23,800 செல்லவில்லை, பட் 23,151 போனால் உதாரணம் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் வல்னரபிலிட்டி. ஸோ டவுன் சைடு இஸ் ஈஸியர்ன்றது நமக்கு தெரியுது, அப் சைடு இஸ் டிஃபிகல்ட். ஸோ
வல்னரபிலிட்டி இஸ் எக்ஸ்போஸ்ட். அது வந்து நமக்கு தெரியுது. அங்கே போனால் அது ப்ராஃபிட் டேக்கிங்னு சொல்லலாம், செல்லிங் டவுன்னு சொல்லலாம், நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுங்க. பட் 23,800 போகிற உடனே அவர் அந்த ரீஜன் போனாலே 600 650 அந்த ரேஞ்சுக்கு போனாலே செல்லிங் தான் வருது. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் தி ஈஸ் ஆஃப் ட்ராவல். ஓகே. The path of least resistance ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. path of least resistance is down. எல்லாம் அங்கே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எடுத்துடலாம். வெயிட் இல்லை, பட் ஐ திங்க் ஸ்ட்ராங்கர் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் நியூஸ் ஏதோ ஒன்று வந்தால் தான் இப்போ மாறப்போகுதுன்றது நம்ம ஷுவராக சொல்லலாம். அண்ட் த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைட். அதனால தான் 151 போகும்போது இட் ஜஸ்ட் ட்ராப் ஸோ ஃபாஸ்ட். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த 23,300ன்றது எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணுன்றது தான் நிஃப்டியோட நோக்கம். ஃப்ரம் அ நிஃப்டி பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? அங்கே பையிங் வருது, செல்லிங் வருது, கரெக்ஷன் ஆகுது, வாட் எவர் ஹேப்பன்ஸ், நீ எது வந்தாலுமே சுற்றி முற்றி அந்த 23,300 23,000 இந்த பேண்ட்வித்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. நெட் இட் மேக்ஸ் அ லோ, இட் கோஸ் அப், ரீபவுண்ட்ஸ், பட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங் 23,300 23,400 இட்ஸ் அ மோர் கம்ஃபர்டபுள் ரேஞ்ச். இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் அந்த சந்தைக்கு கிடைக்கிற வேல்யூவேஷன் வந்து அரௌண்ட் தட் ப்ரைஸ் அப்பியர்ஸ் வெரி ஃபேர். ஓகே. தட் இஸ் வை வி ஆர் கான்ஸ்டன்ட்லி அதை சுற்றியே நம்ம இந்த க்ளோஸ் வருது, ஓப்பன் ஆகுது, எது நடந்தாலுமே அந்த 23,300 23,400 லெவலில் வந்து விடுறதில்ல. திஸ் இஸ் ப்ராபப்ளி ஆல்சோ த ரீசன் நம்ம ரொம்ப நாளாக அது ஒரு பேஸ் சப்போர்ட்டாக வைத்திருந்த காரணமும் இதோட இருக்குது. நவ் த கொஸ்டின் ஹியர் இஸ் திஸ், இப்போ கோயிங் ஃபார்வர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்சைடு பிகம்ஸ் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 23,780 தாண்டுற வரைக்கும் வேறு சேலஞ்ச், இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் வல்னரபிலிட்டி ஒரு தடவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மே 12th 13th போல் இதே ரேஞ்சில் நம்ம வந்திருக்கோம். 23,150 எல்லாம் வந்திருக்கோம். மறுபடியும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கோம். போது உடனே பவுன்ஸ் பேக் ஆகுது வருது. பட் இட் கேன் கெட் டெஸ்டட் அகெயின் அண்ட் another test there opens up even more vulnerability வந்து இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்றதா டெஃபினட்டாக நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈவன் 23,000 என்ற லெவல் கூட டெஸ்ட் ஆக வாய்ப்பு இந்த வரும் வாரத்தில் இருக்கக்கூடும். பிகாஸ் த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் டவுன். இதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா, இப்போ உடனடியாக ஈரான் போர் வந்து ஒரு நிறுத்தம். அது நம்ம யூஎஸில் அந்த நியூஸ் ஹவுஸில் வந்து போருக்கு அகேன்ஸ்ட் இது பண்ணி ஆப்வியஸ்லி செனட் ஓகே சொல்லணும், இவருக்கு வெட்டோ பவர் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரணும். பட் செனட் அப்ரூவ் பண்ணோம், இவர் வீட்டோ பண்ணோம். பட் அவர் வந்து அவரோட ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அது வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் சார். அது அவர் வந்து எல்லாம் என்ன முதுகில் குத்தார எல்லாம் அங்கே தான் இருக்கிறீங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபில் வித் ட்ரேட்டர்ஸ்ன்றார். ஓகே. பிகாஸ் தே voted against the bill. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இன்னும் டைட் ஆகிருக்கார். ஐ டோன்ட் நோ வாட் மைண்ட் செட் ஹி இஸ் நோ. அப்படி இருக்கும் ஹி ஹஸ் கண்டினியூட் சேயிங் டிஃபெண்டிங் அட்டாக்ஸ். ஆனால் பேச்சுவார்த்தை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹெஸ்புல்லா கூட ஒரு பீஸ் டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ட்ரூத் சோஷியலில் இவர் போட்டிருக்காரு. ஓகே. பட் ஹெஸ்புல்லா அக்ரி பண்ணியிருக்கா இல்லைன்றதுலாம் நமக்கு தெரியாது. சிட்டிங் ஹியர் இஸ் பியாண்ட் அவர் கேப்பபிலிட்டி டு ஜட்ஜ். ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் சொல்கிறதே நம்மளால் நம்பலாமா வேண்டாமான்னு நமக்கு டவுட்டாக. ஆமாம், டவுட்டாக இருக்குது. அவருக்கே தெரியாதுல்ல, அவரே சொல்கிறத அவரே நம்புறாருன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஈ சார் அது ஹெஸ்புல்லா கூட இப்போ அக்ரிமெண்ட்டாக இருக்குது. ஈரான் மட்டும் அந்த நியூக்ளியர் ஸ்டாக் பைல் இவங்க வந்து நான் எப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்றதான் இவர் பேசுகிறார். ஸோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு தீர்வை நம்ம பார்த்துட்டோம்னா ஐ திங்க் தட் வில் கிவ் த பாயன்சி ஃபார் த மார்க்கெட் டு பவுன்ஸ். ஸோ பிகாஸ் இட்ஸ் அ இமீடியட் மார்க்கெட் இம்பேக்டிங் நியூஸ். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மூன்றாவது அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த ஈரான் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு அவ்வளோ ஈஸியாக ஒரு எக்ஸிட் கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு தோணும். நான் போன தடவை இஸ்ரேல் பற்றி பேசினேன். இஸ்ரேல் வந்து யூஎஸ் வந்து வெளியேற்றக்கூடாது, they want to keep them there because அவங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து இன்னும் நடக்கவில்லை. ஈரான் இஸ் ஸ்டில் தேர், ஹெஸ்புல்லா இஸ் ஸ்டில் தேர், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான் எப்போவுமே சொல்லுது. ஸோ அவங்க வந்து யூஎஸ் வந்து இங்கேருந்து போக விடாமல் தடுக்கணும். ஸோ இவங்க பீஸ் டீல் சொல்லும்போது அங்கே ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ணால் இப்போ இருந்தானே அவனு போகிற விட்டு அவன் அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டான். ஸோ இப்போது ஈரான் ஆல்சோ ஹஸ் லுக்ட் அட் இட் ஃப்ரம் தி அதர் பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு அட்டாக் பண்ணுறது, அதாவது நீ அக்ரிமெண்ட் ஒத்து வரல, இவங்களுக்கு பிடிக்காத டேர்ம்ஸ் இருந்ததுன்னா எங்கேயாவது குவைட் பாரேனில் 2 ஏர்போர்ட்டில் எங்கேயாவது ட்ரோன் அட்டாக் பண்ண வேண்டியது. அப்போ again these fellows will retaliate. So talks will. So the idea is to defeat Trump. ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இட் கெட்ஸ் வெரி போரிங். அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் பாருங்கள், இட் கெட்ஸ் வெரி போரிங். ஸோ ட்ரம்ப் வாஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ அந்த ஆடிங் டு த ப்ரெஷர். அதான் அவர் தான் இப்போ க்ளோஸ் நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஈரான். ஆமாம், அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது எவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ணலாம், அவரை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ஏதாவது ஒரு தவறு நடக்க வைக்கணும் அப்படின்றது தான்
ப்ராப்ளி ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் வை தேர் ஆல்சோ பிளேயிங் தட் அந்த இழுத்து எலாங்கேட்டிங் த டாக்ஸ் ஆர் ப்ரிவென்டிங் சப்ஸ்டான்ஷியல் அக்ரிமெண்ட் ஃப்ரம் கமிங் டு ஐ திங்க் ஸோ. அது நேஷ்னல் ப்ரைட் எக்ஸெட்ரா அது என்ன சொன்னாலுமே. பட் ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு ரொம்ப டஃப் பாடமாக இருக்குது. இப்போது தேவ் சீயிங்னா இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக ஓட் பண்ணுறது உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்குறாங்க. எவ்ரிபடி நோஸ் ரைட். ஸோ ஈரானுக்கு வந்து இனிமேல் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நவ் தேவ் புட் ஹிம் ஆன் த பேக் ஃபுட். ஸோ அந்த பவரும் கட் பண்ணிட்டாங்கன்னா தென் த லிமிட். இப்போ செனட்லேயும் அப்ரூவ் ஆகி வீட்டோ பவர்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே ப்ரைமரிஸ் வந்துடும். அப்படி வரும் பட்சத்தில் தட்ஸ் இமென்ஸ் ப்ரெஷர் ஆன் ட்ரம்ப். ஸோ ஹீ வில் ஹேவ் டு விட்ரா சம்வேர். அந்த விட்ராலை நோக்கி தான் ஐ திங்க் தேர் ஆல்சோ பிளேயிங் தட் கேம். இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து சந்தைக்கு வந்ததுன்னா டெஃபினெட்லி வெரி வெரி ஸ்ட்ராங் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். Rupee has been I mean slightly bounced back to 95 60 95 40 அந்த ரேஞ்சில். அதான் Rupee ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இஃப் யூ ஆர் ஓகே வித் 95 then 95 ஸ்டேபிள். அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். 95 நினச்சி தட் இஸ் த நியூ ஸ்டேபிள் ரேட் அப்படின்னா தென் வி ஆர் ஓகே வித். இப்போ வேற வழி போன வாரம் பார்த்தது இந்த வாரம் ஸ்டெபிலிட்டி சொல்கிறேன். ஓகே அதுதான் வீக்னஸ்லேயே ஒரு ஸ்டெபிலிட்டி அதான் சொல்கிறேன். எல்லா லிஸ்ட்லேயும் நம்ம இருக்கணும் நம்ம முதல்ல. ஸோ அது ஓகே இப்போதைக்கு ஸ்டேபிளாக அதுக்கு பேர் ஸ்டெபிலிட்டினா வி ஆர் தேர் 95 96 நிற்கிறோம். அதை விட அந்த 96 டேஞ்சரஸ் லெவல்ஸை தாண்டி அந்த 98லாம் போகல. தோ ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் 100 டச் பண்ணியிருக்கு. பட் வி டிட் நாட் ட்ராப் பியாண்ட் தட். ப்ளஸ் ஆர்பிஐ வந்து இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த எம்பிசி மீட்டிங்கில் தே ஆல்சோ அனௌன்ஸ் அவங்க பாண்ட்ஸ் அண்ட் ஏதோ டாக்ஸேஷன் பாலிசியெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நமக்கு இல்லை, ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டிங் இன்டு அதர் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வரும்போது கொஞ்சம் அவுட் ஃப்ளோ தவிர்க்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஓகே. ஸோ தெர் இஸ் ருப்பி வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ரேஞ்சில் ஸ்டெபிலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ருப்பிக்கு இருக்கிறது. ருப்பி டாலர் ரேட்டில் அரௌண்ட் திஸ் லெவல் 95 to 96 எங்கேயாவது ஒரு ஆங்கர் ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. தேர் இஸ் அந்த பேங்கிங் நார்ம்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஐ திங்க் ஜூலையில் ஐ திங்க் எம்சிஎக்ஸ் பிஎஸ்சி மாதிரி எக்ஸ்சேஞ்சஸுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இஸ் நவ் ஃப்ளோட்டிங். பட் வில் ஹேவ் டு வெயிட். ஐ திங்க் இது வந்து நம்ம அடுத்த செஷனில் வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் டூ early to look at it. பட் சில பேங்கிங் சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க ரிகார்டிங் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங், ப்ராப் ட்ரேடிங் ஃபார் புரோக்கர்ஸ். ஸோ ப்ராப் ட்ரேடிங் புக்ஸ் ஆர் பிக். ஓகே. ஸோ அதில் வந்து மாற்றங்கள் இல்லை இம்போசிஷன் ஆஃப் சர்டன் சாங்ஷன்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி மார்க்கெட் வால்யூம்ஸ் வந்து குறையும். லிக்விடிட்டி கம்மி பண்ணுற மாதிரி அட் தி எக்ஸ்சேஞ்ச் லெவல். ஓகே. ப்ராப் புக்னா ப்ரைமரி ஹெச்என்ஐ சொந்தமாக ட்ரேட் பண்ணுறது இல்லை, புரோக்கர் சொந்தமாக அவங்க அக்கௌண்ட் ட்ரேட் தான் ப்ராப் அக்கௌண்ட். ஸோ அதில் சேஞ்சஸ் வரும்போது டெஃபினட்டாக தட் கம்ஸ் டு த பேங்கிங் சர்க்கிள்ஸ். அந்த சேஞ்ச் இன் பேங்கிங் வில் இம்பேக்ட் ப்ராப் ட்ரேடிங். ப்ராப் ட்ரேடிங் இம்பேக்ட் வரும்போது பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வால்யூம்ஸ் வேணால் குறையலாம், அவங்களோட ரெவன்யூ குறையலாம். தட் மைட் இம்பேக்ட் அவங்களோட ஷேர் ப்ரைஸில் ஒரு இம்பேக்ட் வரக்கூடும். வில் ஹேவ் டு வெயிட். ஐ திங்க் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் பிக்சர் பிகம்ஸ் மோர் கிளியர். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி. அப்புறம் க்ரூட் வந்து அந்த 85 அந்த ரேஞ்சில் 85 இல்லை, வேறு பிட்வீன் 90 and 95 இப்போ. ஓகே. பிரெண்டாக இருக்கட்டும் டபிள்யூடியாக இருக்கட்டும் 90 to 95 ஸ்டேபிளாக. அது Okay. லக்கிலி இந்த போர் எஸ்கலேஷன் நடக்கும்போது கூட அது 100க்குலாம் போகல. ஐ வாஸ் வரிட். அது வந்து 100 லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது 86 அந்த it was there. அந்த லோ டெஸ்ட் ஆகி 91 92 அந்த ரேபிட் ரைஸ் வந்தது. இந்த வாரமும் இட்ஸ் பீன் ஹோல்டிங். ஆமாம், 92 to 95 ரேஞ்சுக்குள்ளே தான் கிவ் அண்ட் டேக் $1 ஹியர் அண்ட் தேர். பட் கமாடிட்டிஸில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த பேஸ் மெட்டல்ஸ், புல்லியன்ஸ் ஒரு இது எனர்ஜி தான் எப்போவுமே எனர்ஜி தான். ஆமாம், நீங்கள் லாஸ்ட் டைம் ஆல்சோ ஆமாம், எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் த ஃபேவரட் பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட் சப்ளை கேப். தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் சம்வேர் இன் த வேர்ல்ட் அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட் ஃபார் க்ரூட். எனர்ஜி ப்ராடக்ட்ஸுக்கு எப்போவுமே அது எனர்ஜி க்ரூட் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது. எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா another இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ். நிறைய பேர் இதை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. பட் இந்த சம்மர் ஹஸ் பீன் வெரி ஹார்ஷ். ஓகே. நீங்கள் சிம்பிளாக பாருங்கள், இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் IEX, இட்ஸ் அ ட்ரேடட் ஸ்டாக் ரைட். இந்த ஸ்டாக்கோட ரீசன்ட் மே மாதத்தில் எவ்வளோ தூரம் யூனிட்ஸ் வந்து பர் டே அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். த வால்யூம்ஸ் ஆர் ஃபினாமினல். ஓகே. ஆல்மோஸ்ட் அட் லைஃப் டைம் ஹை. ஏன்னா பவர் டிமாண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குது. சம்மர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. மே மாதம்லாம் நமக்கு ரொம்ப, ஜூன் மாதத்துலேயும் அப்படியே தான் இருக்குது நமக்கு. பட் மே வாஸ் வெரி ஹார்ஷ். ஸோ
energy electricity futures is there on the MCX, Mm-hmm. which is a tradable commodity, Okay. right? So that is so I always believe energy வந்து எப்பவுமே without energy you can't do anything. Nothing gets done. Not you can't do anything, nothing gets done. So அதனால it makes a lot of impact for that. Also secondly, I think energy not just because of the harsh weather, moving towards EVs, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் மொபிலிட்டி நோக்கி க்ரீன் எனர்ஜி நோக்கி போகும்போது இந்த க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறது ஃபாசில் ஃபியூல் தான். ஓகே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தேர் அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபாசில் தான். மோஸ்ட்லி நம்ம ஃபாசில் ஃபியூல் அதான் கோல் தான். இங்கே ஈவி நீங்கள் கூடுதல் வாங்குன்னு சொல்லும்போது அங்கே டிமாண்ட் அதிகரிக்கும், நிலக்கரி கூடும். ஸோ இட் பிகம்ஸ் அ செயின் ரியாக்ஷன், ரைட்? அதுவுமே நீங்கள் வந்து க்ரீன் எனர்ஜி மூலமாக சப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா, லைக் சோலார் ஆர் சம்திங் எல்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் வச்சு தான் அதை மீட் பண்ணோம். ஸோ எனர்ஜி பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் சம் மெட்டல்ஸ் லைக் அலுமினியம் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அது காப்பர் கூட இதெல்லாம் ட்ரேடட் கமாடிட்டி. இது ஏன் அலுமினியம் சொல்கிறேன்னா, அலுமினியம் மினி கான்ட்ராக்ட் இருக்குது, காப்பருக்கு மினி கான்ட்ராக்ட் கிடையாது. ஓகே. ஸோ பிகம்ஸ் ஈஸியர் ட்ரேட். கோல்டு சில்வர் நான் பற்றி பேசவில்லை. ட்ரேட் பண்ணோன்னு இஷ்டம் இருக்கிறவங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணணும். யூ கேன் ட்ரேட். ஏன்னா கோல்டு லீஃப் இருக்குது, கோல்டு பெட்டல் இருக்குது, கோல்டு 10 கிராம்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே போல் சில்வர் மினி மைக்ரோ 2 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரேட். க்ரூடு நேச்சுரல் கேஸுமே மினி கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இட் பிகம் ஸோ எனர்ஜி, கோல்டு, சில்வர், அலுமினியம், ஐ திங்க் காப்பர், இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கமாடிட்டிஸாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ரெயின்ஃபால் ஃபியூச்சர்ஸ் போன தடவை பேசணும். ரெயின்ஃபால் இன்னும் போய் சேரல, பட் டெஃபிஷியன்சி எவ்வளோ தூரம்னு பார்க்கணும். பட் தட் வில் பிகம் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் டு வாட்ச். கொஞ்சம் லேட்டாக தான் செட் ஆயிருக்கு, இப்போ லேட்டாக செட் ஆயிருக்கு. பட் இட் கேன் கேதர் பேஸ், இட் நீ நாட் கேதர் பேஸ். எல்னினோ ப்ளே அவுட் வந்து நான் வந்து இப்போ டெய்லி மார்க்கெட்டை பார்க்கணுன்னு இல்லையோ, ஓஷன் டெம்பரேச்சரை பார்க்குறேன் டெய்லி. ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் அஸ் இன் அ வெரி பிக் வே. அது வந்து தட் இஸ் த பெஸ்ட் திங். அதில் வந்து இந்த ஆஸ்திரேலியன் சென்டர், அவங்க தான் they first noticed Pacific Ocean இந்த சைடு இருக்குல்ல, they say that not just இப்போ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வெப்பம் ஏறுறது தான் எல் நினோ, ரைட்? இப்போ நார்மலாக அது ஏறி அது போயிடும், அது அந்த சைக்கிள் முடிஞ்சு 7 months சரியாயிடும், அது சரியாயிடும்னு நினைக்கிறோம். பட் திஸ் டைம் அவங்க என்ன அந்த வெளியிட்டு இருக்காங்கன்னா, இன்னையோட டேட்டா இல்லாமல் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஈவன் பிலோ, நாட் ஜஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ், ஓகே, கொஞ்சம் டெப்த்தில் போனாலுமே அந்த டெம்பரேச்சர், அந்த வெப்பம், அந்த தண்ணீருடைய வெப்பம் வந்து அட்லீஸ்ட் 1.3 degrees ஹையராக இருக்குது. ஓகே, தேட் நார்மல். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் நாட், தட் இஸ் வை சூப்பர் எல் நினோ. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பசிபிக் ஓஷனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மட்டும் நம்ம பேசக்கூடாது. அது கீழே அந்த சர்ஃபேஸை விட இன்னும் இறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய நிலைமை, அந்த வெப்பமும் கூட ஏறி இருக்கிறது. Now this is going to be a serious challenge. நமக்கு ட்ரேட் வின்ஸ் எப்படி மாறும், நமக்கு மான்சூன் எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகும், பிகாஸ் மெயினாக அந்த ஓஷன் இஸ் ஆல் அரவுண்ட் us இல்லையா? டெம்பரேச்சர்ஸ் வில் ட்ராவல். பசிபிக் ஓஷன் ட்ராவல் ஆனால் இந்தியன் ஓஷனும் சூடாகும் போக. வில் சி how it goes, but it becomes more மார்க்கெட்டை பார்க்குற மாதிரி இப்போது இனிமே இதை பார்த்துட்டு இருக்க வேண்டியது குளோபல் டெம்பரேச்சர், குளோபல் ஓஷன் டெம்பரேச்சர் becomes very important. கரெக்ட். ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.